இந்த வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான். தினமும் ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நல்லா படிச்சு நல்லா வேலை கிடைச்சு நம்மளை அவமானப்படுத்துறவங்க மத்தியில மரியாதையா வாழ மாட்டோமான்னு போராடுறோம். தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிற நம்மளோட முயற்சி என்னைக்காவது ஒரு நாள் வெற்றியை வாங்கி தராதான்னு முயற்சிக்கிறோம். 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லை இவன் அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி ஒரு பணக்காரனா வாழணும்னு போராடுறோம். இந்த மாதிரி பல இலக்குகள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இந்த இலக்குகளை கஷ்டமா பார்க்காம நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைய போர்க்களமா பாருங்க. போராடினால் வெற்றி கிடைக்கும்னு நம்புங்க. நான் யாருக்காகவும் வாழல அப்படின்னு வெளியே உறக்க சொன்னாலும் மனசுக்குள்ள உங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட வேண்டாம் அப்படின்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. உங்க இலக்குகளை கனவுகளை சாதாரணமா எடுத்துக்கிட்டு பயணிக்க தொடங்குனீங்கன்னா உங்க இலக்குகளும் கனவுகளும் உடைக்கப்படுவது உறுதி. நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகம் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைஞ்சது. நம்ம நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நாம நல்லா வரணும்னு ஆசைதான். ஆனா அவங்கள விட நல்லா வரணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. அப்படி ஒருவேளை அவங்கள விட நீங்க நல்லா வரணும்னு ஆசைப்படுற நபர் உங்க கூட இருக்கிறாங்கன்னா அந்த நபரை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டுறாதீங்க. நீங்க நல்லா இருக்கிற நேரத்துல உங்க எதிரியை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த எதிரி நீங்க எப்படா வீழ்வீங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பான். உங்க கஷ்ட காலத்துல தான் பல நண்பர்களோட உண்மையான முகத்தை அறிய முடியும். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு 3வது ஆள் உங்க வெற்றியை பார்த்து பொறாமப்பட மாட்டான். உங்க கூடவே இருக்கிற நபர் நீங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷமாவான். நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை போர்க்களம்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு போராளி தான். நீங்க போராளியா இருக்கிறீங்கன்னா இந்த போட்டிகளும் பொறாமைகளும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. உண்மையை சொல்லப்போனா அது உங்களை மேலும் வலிமையாதான் மாற்றும். இந்த போர்க்களத்துல ஒரு போராளியா நீங்களும் வலிமை அடையணும்னு யோசிச்சீங்கன்னா சூன் சூ எழுதின த ஆர்ட் ஆஃப் வார் புத்தகத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த போரின் கலை புத்தகத்துல எழுதின ஒவ்வொரு வார்த்தைகளும் போர்க்களத்தை பற்றியும் போர் வீரர்களை பற்றியும் மட்டும் சொல்றதில்ல. இது நம்மளுடைய நிகழ்கால வாழ்க்கையை குறிப்பிடுது. நீங்க முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையணும்னா இந்த பதிவை முழுமையா கவனிங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும். The Art of War Lesson 1 Know your enemy. உங்கள் எதிரியை அறிந்து கொண்டால் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த ஆர்ட் ஆஃப் வார் புத்தகத்தை எழுதின சூன் சூ என்ன சொல்றார்னா, பல மனிதர்களுக்கு தங்களை பற்றிய ஒரு புரிதல் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய எதிரியை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உண்மையை சொல்ல போனா உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உங்களை பற்றி உங்களுக்கே புரிதல் இல்லைன்னா இந்த உலகத்துல நீங்க வெறும் வெற்று காகிதம் தான். தங்களை பற்றியே அறியாத சில மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா இன்னொரு பக்கம் தங்களை பற்றின ஒரு புரிதல் சில நபர்களுக்கு ரொம்ப உறுதியாவே இருக்கும். ஆனா தங்களுடைய எதிரிகளை ரொம்ப குறைவாதான் மதிப்பிடுவாங்க. இந்த பதிவுல நான் குறிப்பிடுற எதிரி நான் அப்பவே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய கஷ்டம், மோசமான சூழ்நிலை